எக்காரணம் கொண்டும் வருகிற மார்ச் 23ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று வராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த வளர்பிறை பஞ்சமி வருகிறது. இந்த வளர்ச்சியை தரும் வளர்பிறை பஞ்சமியில் ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் நினைத்த எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். அன்று என்ன செய்ய வேண்டும், வராகி அம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்வோம். அதற்கு முன் நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் ஓம் வளர்ச்சியை தரும் வாராகி தேவியே போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். பொதுவாக வளர்பிறை பஞ்சமி என்பது மிகப்பெரிய சக்தி உடையதாகும். இந்த நாளில் நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தலை குளித்துவிட்டு உணவு எடுத்துக் கொள்ளாமல் அன்று விரதம் இருக்க நினைப்பவர்கள் விரதம் இருக்கலாம். பிறகு உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள 7 சப்த கன்னிகளில் ஒருவரான வராகி அம்மனுக்கு 27 விராலி மஞ்சளை மாலையாக கட்டி சாற்ற வேண்டும். தொடர்ந்து 5 பஞ்சமி திதிக்கு இந்த விராலி மாலையை வராகி அம்மனுக்கு சாற்றி வந்தால் நாம் நினைத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். இதை கேட்பதற்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் முதல் பஞ்சமி திதிக்கு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யும் போதே உங்களால் பல மாற்றங்களை உணர முடியும். அப்படி உங்களால் கோயிலுக்கு செல்ல முடியாமல் இருந்தாலோ அல்லது வீட்டில் வராகி அம்மன் படம் இல்லாமல் இருந்தாலோ வீட்டில் மகாலட்சுமியின் படம் இருந்தாலும் அந்த படத்திற்கு செம்பருத்தி பூ அல்லது சிவப்பு நிற பூவால் அலங்கரித்து வழிபடலாம். இதுவும் வராகி அம்மனை வழிபட்டதற்கான பலன்களை தரும். உங்களுக்கு வாராகி அம்மன் பிடிக்கும் என்றால் உடனடியாக இந்த புனித தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். அனைவரும் ஒரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொண்டு